இட்லி மாவு இல்லையா, இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். சும்மா க்ரன்ச்சியாக மொறு மொறுன்னு இருக்கும். அரிசி மாவு தோசை. பச்சரிசி மாவு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கோதுமை, இது பைண்ட் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா தண்ணியாக இருக்கணும். 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், மிளகு அல்லது மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை, அப்படியே ஊற்றிடலாம். அந்த 10 நிமிஷம் ஊற வைக்கிறது தவிர கல் நல்லா சூடாக இருக்கணும். மாவும் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் தோசை மொறு மொறுன்னு வரும். ஸ்டவ் எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம திருப்பி போடுறதில்ல, தோசை கறியிடக்கூடாது. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். கொஞ்சமாக ஆயில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு அரிசி மாவு தோசை ரெடி. இது கூட சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.